மதுரையில் பள்ளியில் மாணவர்களுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆசிரியரை கைது செய்ய கோரி அனைத்திந்திய மாதர் சங்கத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இந்த பாலியல் தொல்லை சம்பந்தமான தகவல் என்ன? தொடர்ந்து இந்த போராட்டம் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். மதுரை மாநகர் சுப்பிரமணியபுரம் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் பயிலும் மாணவிகள் சிலருக்கு ஆண் ஆசிரியர் ஒருவர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஆசிரியர் மீதும் மாணவிகளின் புகார் மீது நடவடிக்கை எடுக்காத நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் ஆகிய 3 பேர் மீது மதுரை மாநகர் திலகர் திடல் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போஸ்கோ பிரிவின் கீழ் வழக்கு ஒன்று பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஆண் ஆசிரியர் ஜெயராமனை கைது செய்ய கோரி அனைத்திந்திய மாதர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆகியோர் இணைந்து தற்போது மதுரை மாநகர் தெற்குவெளி பகுதியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது ஆசிரியரை கண்டித்தும் ஆசிரியர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கலந்து செல்ல மறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முயற்சித்தார்கள். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினர் இருவரும் தரத்தரவென இழுத்து சென்று கைது செய்த போது காவல்துறையினர் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்பு அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.